வழக்கம் போல் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சு எந்த அளவுக்கு ஒன் சைடடாக முடியுமோ வழக்கம் போலங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா மெல்பர்ன் 2022 அந்த T20 வேர்ல்டு கப் ஹாரிஸ் ரஃப் vs விராட் கோலி இன்னிங்ஸுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த பரபரப்பும் மேட்ச்சில் பெருசாக இல்லை. அப்படி வெளுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தானை. அதே போல் ஒரு கிரிக்கெட் தான் இங்கே நடந்து முடிஞ்சது துபாயில். பட் ஹேண்ட் ஷேக் பண்ணாத நம்ம வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும்னு சொன்னல, அதே போல் திரும்ப நான் பாகிஸ்தானுக்கும் ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொஞ்சம் பேசவும் போகிறேன். முழு வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். விகடன் டிஜிட்டல் அவார்ட் 2025 நம்மளுக்கு கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கு. அதை பற்றி நான் உங்ககிட்ட எதுவும் பர்சனலாக எதுவும் யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. அதை பற்றின வீடியோஸ் வருது, ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு வீடியோஸ் வருது. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் ஆன் தி வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அகமதாபாத் டெல்லிக்கு இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கு நான் போகலான்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடந்து முடிஞ்ச சூப்பர் 4 இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிரிக்கானதா ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க. 3 டிபார்ட்மெண்ட்லையும் பாகிஸ்தானை டீம் இந்தியா சும்மா நசுக்கி எடுத்துட்டாங்க. பட் பாகிஸ்தானோட பேட்டிங் அந்த முதல் 10 ஓவரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கை ஓங்கி இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் திலக்குவமாக ஒருவேளை அந்த இடத்துல ஸ்லோவானதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல பாகிஸ்தானோட கை கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ஓகே, அந்த இடத்துல மட்டும் இந்தியா கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியாவுக்கு எப்பவுமே இந்த டாஸ் அப்படிங்கிறது பிரச்சனையாகவே இருக்கும். இந்த தடவை டாஸும் கிடச்சிருச்சு. டாஸ் ஒன்று கிடச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன், டாஸை வின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஏன் அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா விக்கெட் போக ஸ்லோவாகுது அப்படிங்கிற மாதிரி நான் அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் இப்போ என்ன அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா துபாயை பொறுத்த வரைக்கும் விக்கெட் ட்ரையாக வேறு இருக்குது. அப்புறம் அந்த சின்ன சைடு பெரிய சைடு உங்களுக்கு தெரியும், அது நல்லாவே அவுட்ஃபீல்டு ஸ்லோவாக இருக்குது, பிச்சு ட்ரையாக இருக்குது, சின்னது பெருசு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் நியூ பால் இருக்குல்ல, அந்த பால் பழசாகிற வரைக்கும் நீங்கள் ரன் அடிச்சிக்கலாம். பால் பழசாகி விக்கெட் ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து முட்டினா மட்டும்தான் ரன்ஸ் போகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு கிரவுண்டு இதெல்லாம் அதோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோயர் ஒன்று, பேக் ஆஃப் லென்த்து, ஷார்ட் ஆஃப் லென்த்து, அவுட் சைட் ஆஃப் பாலு இதெல்லாமே போட்டு ஒரு டீமை நிப்பாட்டலாம். எக்கச்சக்கமான டாட் பால்ஸ் போடலாம். இப்போ ஒரு ஓவருக்கு ஒரு 6, பட் 2-3 டாட் அப்படின்னா, இல்லை ஓவருக்கு 8, இல்லை ஓவருக்கு ஒரு 4 எக்கச்சக்கமான டாட்டு. ஸோ இப்படிலாம் இருந்தாச்சுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம் ஒரு டீம், பவுலிங் போகிற டீமு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ பவர் பிளேயில் அடிக்கிறதுங்கிறத தாண்டி இந்த பேக் ஆஃப் லென்த் பாலையும் ஷார்ட் ஆஃப் லென்த் பாலையும் வந்து அடிக்கணும், ரொட்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீலங்கா எங்கே தோத்தாங்க? கமல் மிஸ்ரா, குசல் பெரேரா ஆடும்போது தோத்தாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், இப்போ 171 டார்கெட், இப்போ சொல்கிறேன் 171 பாகிஸ்தான் அடிச்சிருந்தாங்களா? இன்கேஸ் இந்தியா அந்த 171 வச்சு போடுறாங்க அப்படின்னா இந்த கமல் மிஸ்ரா, குசல் பெரேரா மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது ஸ்லோவாக. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்லோவாக பில்ட் ஆகுது அப்படின்னா நிறுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணி வந்திருப்பாங்க. எப்படி போட்டு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுருக்கும். ஏன்னா பின்னாடி ஷகின் ஷா ஆஃப்ரி, ஹாரிஸ் ரஃப் வந்து மோதுனாங்க. ஆக்சுவலி ஹாரிஸ் ரஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சா உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் மோதுனாங்களோ நீங்களாம் அவங்க அடி வாங்கினாங்க. இந்த துபாய் பிச்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோதுனா அடி, பவர் பிளேயர் ரன்ஸ் போகிறது சகஜம் கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ரெக்கவரி ஆகிறோங்கிறது கொஞ்சம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ பவர் பிளே மட்டும் கொஞ்சம் பேட்டர்ஸுகளோட ஓவர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுகளோட கேமுக்கு கை போகுது. ஸோ இப்போவும் சொல்கிறேன், எனக்கு டாஸில் பெருசாக உடன்பாடு கிடையாது. ஆனால் டாஸ் பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் சேஸ் போகிறாங்கன்னா அவங்க வின் பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போது பெர்சன்டேஜ் விகிதத்தில் அதிகம். நான் சொல்லுவேன் பெர்சன்டேஜ் விகிதத்தில் நான் அதிகம். ஏன்னா இங்கே வந்து சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் இங்கே ஐபிஎல் ஃபைனல் இங்கே நடந்தது ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் யோசிச்சு பாருங்கள், எந்த வருஷம் மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்போது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவாங்க. ஐயோ லாக்டவுனில் தாங்க நடந்துச்சு, 2021 நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. பிராவோ மிடில் ஓவரில் கொண்டு வந்து சூப்பராக பவுல் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் ஒர்க் பண்ணி அதை அப்படியே வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிவமுதுவே 3 விக்கெட்டை இன்றைக்கி எடுக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பான்சிவ்னு சொல்ல முடியாது. அதே போல் குல்தீப் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக இருந்தார். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ரெக்கவரி ஆகி வர முடிஞ்சது. இதில் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ரெக்கவரி ஆகியிருந்தார். எப்படி அவர் ரெக்கவரி ஆகியிருந்தார், எப்படி அவங்களால போட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க உஷாராயிட்டாங்க. பால் சாஃப்ட் ஆச்சு, விக்கெட் ட்ரையாக இருக்குது, யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி அவங்க டாக்டிக்கலாக பவுலிங் போட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானிஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரில. இது அவங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட ஒரு விக்கெட். நான் கூட நினச்சேன் அவங்க பங்களாதேஷில் போய் ஆடிட்டு வந்தாங்க, அதே போல் இங்கே ஆடும்போது இவங்க நல்லா ஆடுவாங்கன்னு நினச்சேன்.
ஆனால் அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து அதாவது முதல் 10 ஓவரில் வந்து கிட்டத்தட்ட 90 ரன் வந்தாச்சு. ஆனால் அடுத்த 7 ஓவர் 39 ரன் தான். அதாவது 42 பாலா 39 ரன்னுங்கிறது புவர். எக்கச்சக்கமான கேட்ச் ட்ராப்ஸ் விடுறாங்க. அந்த கேட்ச் ட்ராப்ஸ் விட்டா 171 அப்படிங்கிறது வந்து நீங்கள் 210 200 வந்துருந்துருக்கணும். சிவம் துபே அவ்வளோ பேக் ஆஃப் லென்த் போட்டார், அவ்வளோ ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டார், ஷார்ப்பான ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டார், அவுட் சைட் ஆஃப் பால் போட்டார், குல்தீப் யாதவ் வெளில போட்டு தப்பிச்சார். பாகிஸ்தானிஸோட கிரிக்கெட் எங்கே போச்சு? நான் உள்ளே விளையாடுறத விட நான் வெளியில் பிளான் பண்ணிட்டு வரதுல நான் பிரச்சனையாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டீம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திரும்பவும் நிரூபணமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ் பால் சாஃப்ட் ஆகும்ல, செமி நியூ பாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஆடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவங்க சரியாக ஆடலைங்கிறது தான் பிரச்சனை. பாகிஸ்தான் சரியாக ஆடலை, பாகிஸ்தானி பேட்டர்ஸ் வந்து சரியாக ஆடலை. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், பார்த்துங்க ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன், ஃபர்ஹான் பற்றி சொல்லியிருந்தேன். ஃபர்ஹான் பும்ராவை நல்லா ஆடுறாரு, நான் பும்ராவை அவர் அடிக்கிறத பார்க்கணும், அவர் அந்த பேட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பும்ராவை சகட்டு மேனிக்கு அடித்தார், லெக் சைடில் ஒன்று அடித்தார், மிடு விக்கெட்டுக்கு மேலே அடித்தார், நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை வந்து அயூபும் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஹானும் சரி ஸ்டெப் அப் பண்ணி அடித்தாங்க. அதாவது குல்தீப் யாதவோட கூகுளியை பிக் பண்ணாங்க, வருண் சக்கரவர்த்தியோட லெக் பிரேக்கை வந்து பிக் பண்ணாங்க. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணி அடித்தாங்க, ஸ்பின்னர்ஸை டெமாலிஷ் பண்ணாங்க. திரும்ப 172 சேஸ் பண்ணுறாங்க இந்தியா. 172க்கா பால் போட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி அப்ரார் போட்டது ஷஹீன் ஷாஃப்ரிடியை வந்து கில்லும் அபிஷேக் சர்மாவும் அடித்தாங்க. முக்கியமாக கில் இன்றைக்கி சகட்டு மேனிக்கு அடித்தார்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஷஹீன் ஷாஃப்ரிடி வந்து அங்கே பாருங்கள், பும்ரா ஆல்ரெடி போட்டு அடி வாங்கினார், மோதி போய் அடி வாங்கினார், ஹர்திக் பாண்டியா மோதி அடி வாங்கினார். இதை பார்த்துட்டு ஷஹீன் ஷாஃப்ரிடி திரும்ப வந்து மோதுறாருன்னா கிரிக்கெட் எங்கே என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை. ஆல்ரெடி இங்கே நீங்கள் மேட்ச் விளாண்டுருக்கிறீங்க, இந்த பிச் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். போன மேட்ச் நீங்கள் இங்கே தான் ஆடி வின் பண்ணீங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஷஹீன் ஷாஃப்ரிடியோட பவுலிங் ஃபஸ்ட்டு பால் ஷார்ட் பால் போடுறாரு, அது மாதிரி புவர் பால் அபிஷேக் சர்மா 6 அடிக்கிறாரு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கவர்ஸில் அடிக்கிறாரு, மிட் ஆஃபில் அடிக்கிறாரு, மிடு விக்கெட்டில் அடிக்கிறாரு, சுற்றிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கி ஏறி அடிக்கிறாரு. 2023 ஏஷியா கப்பில் வந்து ரோஹித் சர்மாவும் கில்லும் இதே மாதிரி அடித்தாங்க. இதே மாதிரி ஷஹீன் ஷாஃப்ரிடியோட கையை உடைச்சாங்க. திரும்ப 2025 ஏஷியா கப்பில் சுப்மன் கில் கூட சேர்ந்து அபிஷேக் சர்மா சேர்ந்து கையை உடைக்கிறாரு. ஷஹீன் ஷாஃப்ரிடி இன்னமும் மாறலை. ஸ்ட்ரைக் பவுலர், அவர் எவ்வளோ யோசிச்சு போடணும். இப்போ இந்த ஒரு சிராஜ் நீங்கள் எடுத்து வச்சிங்களா, சிராஜ் அவ்வளோ யோசிப்பார், அவ்வளோ உழைப்பார், முன்னாடி அவர் மாதிரி எக்ஸாம்பிளாக இருப்பார். பட் ஷஹீன் ஷாஃப்ரிடி அப்படி இல்லை. சரி, ஷஹீன் ஷாஃப்ரிடி தான் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அன்னூறு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரார் போட்ட லைன்ல சைம் அயூப் போட்ட பால்லாம் பார்க்கும்போது, ஓவர்ஸ்லாம் பார்க்கும்போது புரியுது. லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, ஆஃப் நேராக ஒருத்தரை நீங்கள் வச்சுருக்கீங்க போடணும். ஆனால் அவர் போட்ட பால்லாம் வந்து ஒரு எந்த இடத்துல ஒரு ட்ரபுளே கொடுக்கலங்க அபிஷேக் சர்மாவுக்கு. அபிஷேக் சர்மா அடித்து அவங்க ட்ரபுள் ஆகிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு பால் கில்லுக்கு போகிறாரு, கில்லோட ஃபஸ்ட்டு பால் டவுன் லெக் சைட் போகிறார், செட்டில். அந்த ஒரு பால் ஷஹீன் ஷாஃப்ரிடி போட்ட பால் செட்டில் ஆயிடுவார் அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் கில்லு போட்ட பால் செட்டில் ஆகிடுறாரு. ஸோ செட்டில் ஆக விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பிரச்சனையாக வராது. அசால்ட்டாக அடித்தாங்க. அப்ரார் குத்தி ஷார்ட்டாக போட்டார். எவ்வளோ டைம் கிடைக்குமோ அவ்வளோ டைம் வருது, தூக்கி லெக் சைடில் ஒன்று அடித்தார், 4 ஒன்று அடித்தார், 6 ஒன்று அடித்தார். அபிஷேக் சர்மாவும் கில்லும் சேர்ந்து ஒரு 105 ரன் பார்ட்னர்ஷிப்பு 60 பாலில் குயிக்காக அடிக்க முடிக்கிறாங்க. 172 டார்கெட்டில் இவ்வளோ ரன் அடிக்கும் போது, இவ்வளோ ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் போது எப்படி தோப்பாங்க? நீங்கள் மிடில் ஆர்டரில் அதாவது சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 பால் 25 ரன் பார்ட்னர்ஷிப் வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா டயர் ஓட்டுறாரு. ஆனால் ஜெயிக்கிறாங்க. அதுக்குன்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷரே இல்லைங்க. பாகிஸ்தானோட பவுலிங் மேலே ப்ரெஷரே கிடையாது. ஏன்னா அவங்க விக்கெட்டை அனாலிசிஸ் பண்ணல, இந்தியன் பேட்டர்ஸை அனாலிசிஸ் பண்ணல, அனாலிசிஸ் பண்ணல, எதுவும் ஒர்க் பண்ணலை, ரிசர்ச் பண்ணாமல் வந்து மேட்ச் விளாட்றாங்களோ எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா அவங்க இன்றைக்கி அவுட்புட்டு அபிஷேக் சர்மா வந்து ஸ்கொயராக இப்படி அடிக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல்லி மாதிரி ஒரு ஃபீல்டரை வச்சுட்டு தெரில, எனக்கு அந்த ஒரு மாதிரி வெளியில் போகிறாரு, அங்கே ஒரு ஃபீல்டரை வச்சுட்டு இன்னொரு ஃபீல்டர் வந்து பேக்வர்ட் பாயிண்டில் இருந்தாரா தெரில அந்த இடத்துல. ஏன்னா இப்படி கட் பண்ணுறாருன்னா பால் இப்படி போகாது, இப்படி தானே போகும். ஸோ என்ன பால் என்ன போடுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து ரிலாக்ஸாக ஆடினார். ஸோ பாகிஸ்தான் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேலே நம்ம நிறைய வைக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஹேண்ட் ஷேக் பண்ணலை இந்தியன்ஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடப்படுத்திட்டாங்க. ஸோ எப்படி விளாண்டுருக்கணும்? ஸோ புரியுது, அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. இன்டென்ட் மட்டும் பத்தாது, பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும், அந்த அப்ரோச் இருக்கணும். அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 பால் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாதிரி ஓவருக்கு 8 ரன் அங்கே அடித்து கடைசியாக ஒரு 6-7 கடைசியாக ஒரு 4-5 ஓவரில் விக்கெட்ஸ் கையில் வச்சிருக்கும்போது அடித்து பொழந்து போட்டிருக்கணும். 5 விக்கெட் தான் இழந்துருந்துருக்குறாங்க. ஆனால் வந்து பாருங்கள் 171 இந்த பிச்சில் வந்து இந்த ஸ்கோரே கிடையாது. நான் 20 ரன்லாம் இல்லை, 30 ரன் கம்மியாக அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். மிடில் ஓவர்ஸ் அந்த 7 ஓவருக்கு 39 இல்லைங்க, அது ஒரு
70 போகிற போக்கில் இந்தியா வந்து 64 அடிக்கிறாங்க பவர் பிளேயில், திரும்ப அடுத்து மிடில் ஓவரில் 60 வச்சு அடிக்கிறாங்க. திரும்பி அடுத்து ஒன்று இப்படி ஏறலைனாலும் கொஞ்சம் ஒரு கிராஜுவலாக ஏறணும். எல்லாம் கீழே போகுது பாகிஸ்தானோட கிரிக்கெட்டு. இந்தியா தான் அடித்து அவங்கள படுக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, அவங்கள படுக வச்சுக்கிறாங்க பாகிஸ்தான். இந்தியாவுக்கு இங்கே காம்படிட்டிவான வேலையே கிடையாது. பஸ்ஸில் ஏறி வரோம், வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு மேட்ச் ஆடுறோம், மேட்ச் ஆட்டு திரும்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கடைசியாக இந்த விஷயத்தை பேசிக்கிறேன். ஏன்னா இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் துபாயில் நடந்த சூப்பர் 4 மேட்ச்சில் ஒருபடி இப்போ மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வார்த்தை பரிமாறுதல் பிளேயர்களுக்கு இடையில நடக்குது. அந்த முக்கோண சண்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹாரிஸ் ரஃப் கில்லை பார்த்து எதோ சொல்ல, திரும்பி அபிஷேக் சர்மா என்னையா என் ஊருக்காரனை பார்த்து எதோ சொல்கிறேன்னு சொல்லி அவரு வர, இவங்க 3 பேரும் அவங்க முட்டிக்க எனக்கு பழைய விண்டேஜ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிது. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. அப்போது கம்ரான் அக்மல் கம்பீர், இஷாந்த் சர்மா பாகிஸ்தான் பிளேயர்கள்ட்ட மோதினது, ஹர்பஜன் சிங், ஷோயப் அக்தர், இதெல்லாமே ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாத பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். ஸ்போர்ட்டாக பாருங்கள், இது இந்தியன் பிளேயர்களுக்கு மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் பிளேயர்களுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது பாகிஸ்தான் பிளேயர்களுக்கும் பொருந்தும், இது பாகிஸ்தான் ஃபேன்ஸுக்கும் பொருந்தும். ஃபர்ஹான் 50 அடிச்சுட்டு அவரோட செலிப்ரேஷன் கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃப் வந்து ஒரு 6ன்னு ஒரு சிக்னல் காட்டினாரு. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கேட்ச் ட்ராப்பை பற்றி அவங்க கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு ஃபீல்டிங் கோச் திலீப் வந்து ஃபீல்டர்ஸுகளுக்கு வந்து இமெயில்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணாது, அந்த மேட்சில் நடந்த விஷயத்துக்கெல்லாம் ஐசிசிக்கு இமெயில்ஸ் போட்டதாக அவர் ட்ரோல் பண்ண மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் ஏன் கொண்டு வராங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அதுவும் ஃபர்ஹானோட அந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃபோட அந்த 6 செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் பார்த்தேன், அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் லாகூரில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் ஓடிஐ மேட்ச்சில் அமீன் வந்து 6ங்கிற சிக்னல் காமிச்சிருக்கிறாங்க பேக் டு பேக் 100s அடிச்சதுக்கப்புறமா. ஆனால் அங்கேருந்து வந்த விளக்கம் என்னன்னா, இது அவங்களோட 6வது 100ன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த விஷயத்தை பண்ணால் பிரச்சனை வரும், மற்றவங்களை ரொம்ப சங்கடப்படுத்தும், ஒரு மாதிரி தூண்டும் அப்படிங்கிற சிக்னலையோ அப்படிங்கிற வார்த்தைகளையோ உடல்மொழிகளையோ பயன்படுத்தணும். ஆக்சுவலி ஐசிசியோட ரூல்லே இருக்குது, பிளேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமாவில் ஹீரோ தம் அடித்தா ஃபேன்ஸ் அதை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் தம் அடிப்பாங்க. அதே தான் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ, அவங்க ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்தா ஃபேன்ஸ் இன்னொரு 100 பேர் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். பட் இங்கே பிளேயர்ஸ் அப்படி இல்லை. ஸோ கிரிக்கெட்டோட ஸ்பிரிட்டை சாகடிக்கிறாங்க, கிரிக்கெட் பார்க்கவே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு எனக்கு. ஹாரிஸ் ரஃப் அது மாதிரி பண்ணதோ, அதுக்கப்புறம் ஃபர்ஹான் அடித்த அந்த 50யோட செலிப்ரேஷனை டிவியில் ரிப்ளை போடவே இல்லையே, காட்டவே இல்லையே. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட், இந்த கிளாஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பாகிஸ்தானுக்கும் எல்லா பிளேயர்ஸுகளுக்கும் இது பொருந்தும். பட் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, சங்கடமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுப்மன் கில் வந்து ஒரு மாதிரி கம்பேக் கொடுத்தது நல்லா இருந்துச்சு, நல்லா ஆனார். ஷஹீன் ஷாஃப்ரில் போட்டு புரட்டி எடுத்தார். ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸையும் கேப்பை பார்த்து செம்மையாக அடித்து பிக் பண்ணார். ஸோ த்ரூ அவுட்டாக இன்றைக்கி பும்ரா ஒரு மாதிரி ஆஃபாக இருந்தாலும் கையை தூக்கி ஒரு மாதிரி சிவம் துபே இன்றைக்கி பவுலிங் போட்டது, ஒரு மாதிரி ரெக்கவரியாகி இன்றைக்கி பவுலர்ஸ்கள் வந்து இல்லை ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் பேட்டிங்கில் ரொம்ப ஈஸியாக கேக் வாக் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. இப்போ பாகிஸ்தான் அடுத்தது பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கூட மோத போகிறாங்க. அண்ட் அடுத்தது ஸ்ரீலங்கா கூட தானே மோத போகிறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போ நான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், இந்த ட்ராமா, இதை பற்றிலாம் நான் பேசியிருப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு யாரோட கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? துபேவா, கில்லா, இல்லை அபிஷேக் சர்மாவா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அபிஷேக் சர்மா ஆடுறதை பார்க்கும்போது எனக்கு ரோஹித் சர்மா பார்க்குற மாதிரியே இருக்குது. மிஸ் பண்ணுற ரோஹித் சர்மாவை ஓடிஐ கிரிக்கெட்டில். பட் அபிஷேக் சர்மா இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் பண்ணலை, ஏன்னா அப்படி அடிச்சுட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?